أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين، أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலான் என்கின்ற மாதத்திற்குள்ளாக நுழைந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காஃபிர்கள் எவ்வளவோ துன்பங்களை தந்த பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தருணத்திலும் காஃபிர்களுக்கு எதிராக, யாருக்கும் எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்தாபமிட்டது கிடையாது. சில நேரங்களில் கூட சஹாபாக்கள் சொல்லுவார்கள், யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு தூரம் உங்களை அவர்கள் வேதனை செய்திருக்கின்றார்கள், உங்களுக்கு இவ்வளவு தூரம் உங்களுக்கு கொடுமைகளை தந்திருக்கின்றார்கள், நீங்கள் அவர்களை திட்டுங்கள், அவர்கள் மீது சாபமிடுங்கள் என்பதாக சொன்ன பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அன புஇஸ்து ரஹ்மா, நான் கருணைக்காக அனுப்பப்பட்டுள்ளேன், நான் கருணைக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மாவினுடைய மிம்பரிலே ஏறும் பொழுது, ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் கடக்கும் பொழுது, ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ், ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். இந்த விஷயம் சஹாபாக்களுக்கு புதிதாக இருந்தது. இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் மிம்பர் படிக்கட்டில் ஏறும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தியது கிடையாது. இது புதுசா இருக்குதே, என்ன விஷயம் என்பதாக தொழுகை முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்க பொழுது,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிம்பரினுடைய படிக்கட்டுகளை கடக்கும் பொழுது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்துவிட்டு இவ்வாறாக பிரார்த்தனை செய்தார்கள், யார் ரமலானை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, யார் ரமலானை அடைந்தும் அவன் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ, ரகிம அன்ஃபுன், நாசமடையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். வானவர் தலைவர் அவர்கள் துவா செய்த பிரார்த்தனைக்கு உலகத்தினுடைய மனிதர்களினுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன், ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்பதாக பதில் உரைத்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலான் மாதத்திலே இருக்குகின்றோம். அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, பாவங்களை மன்னித்தவர்களாக, இந்த ரமலானை கடக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு வசனம் ஓதப்பட்டது, வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதா ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதி இஹ்வானா. இந்த வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு வசனம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனோடு தஃப்சீரோடு அதிகமான தொடர்பு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வசனமும் இறங்குவதற்கு சில காரணிகள் இருக்கும். எல்லா வசனத்தையும் அல்லாஹ் தஆலா ஒரே நாளில் ஒரே இரவில் இறக்கிவிடவில்லை. ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அல்லாஹ் தஆலா இறக்கி கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை இறக்கிய காரணம் சபபு நுசூல் என்பதாக சொல்லுவார்கள். இறக்கப்பட்ட காரணம், இந்த வசனம் இறங்கியதற்கு காரணம் மிகப்பெரிய ஒரு வரலாறு. அந்த வரலாறை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ளலாம். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் ஒரு காலமும் பிரிந்து விடாதீர்கள். வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பல்வேறு அருட்கொடைகளை அருளினானே, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள், உங்களுடைய இதயங்களை அல்லாஹ் தஆலா ஒற்றுமைப்படுத்தினான். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் தான் உங்களுடைய இதயங்களை ஒற்றுமைப்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் நிஅமதி இஹ்வானா, உங்களை அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு ஒருவரை சகோதரனாக மாற்றினான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனம் எதற்காக இறங்கப்பட்டது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு முன்னால் இன்றைக்கு நாம் மதீனா என்று அழைக்கப்படுகின்ற யஸ்ரிப், அதனுடைய பழைய பெயர் யஸ்ரிப், அந்த நகரத்திலே ஒரு தந்தைக்கு பிறந்த 2 குழந்தைகள், அவுஸ் கஸ்ரஜ் என்கின்ற 2 குழந்தைகள், இருவரும் சகோதரர்களாக இருக்கின்றார்கள். காலப்போக்கில் இருவரும் பெரும் சமுதாயத்தினர்களாக மாறுகின்றார்கள். இவர்களுக்கு பெரிய வாரிசு இருக்குகின்றது, அவருக்கும் பெரிய வாரிசு. இருவரும் பெரும் சமுதாயமாக மாறுகின்றார்கள். குடும்பமாக மாறியது, பிறகு ஒரு சமுதாயமாக இருவரும் மாறினார்கள். ஒரு தந்தைக்கு பிறந்த 2 சகோதரர்கள், அவுசும் கஸ்ரஜும். அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் அவர்களுடைய வழித்தோன்றல்களும் 2 சமுதாயமாக மாறினார்கள். அவர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் எப்படி உள்ள வரான்னு பாருங்க. யூதர்கள் இருக்குகின்றார்கள் அல்லவா, பனி இஸ்ராயல்கள். அந்த பனி இஸ்ராயல்கள் அந்த நேரத்திலே ஊராக, நாடாக எங்காவது அவர்களுக்கு தஞ்சம் புகுற இடம் கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்திலே அவர்கள்
ஏதாவது இடம் கிடைக்காதான் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் யஸ்ரிப் அவர்களுடைய கண்ணில் பட்டது. இன்றைய மதீனா அவர்களுடைய கண்ணில் பட்டது. ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஒரு தந்தைக்கு பிறந்த 2 சகோதரர்களினுடைய குடும்பம் தான் அந்த ஊரிலே இருக்குகின்றார்கள். நம்ம அழகா போய் அந்த ஊர்ல நம்ம வாழலாம் என்பதாக அந்த நாட்டிற்குள்ளே நுழைகின்றார்கள். நுழைந்தவர்களுக்கு ஒற்றுமையாக இருந்தால்தான் பிடிக்காதல்லவா? என்ன பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் கொஞ்சமா உசுப்பேத்த ஆரம்பித்தார்கள். தாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக, தாம் சுகமாக சுபகோபமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவுஸையும் கஸ்ரஜையும் ஒருவரை தாழ்த்தியும் ஒருவரை உயர்த்தியும், சில நேரங்களிலே ஒருவரை உயர்த்தியும் ஒருவரை தாழ்த்தியும் பேசி இருவருக்கும் சண்டைகளை மூட்டி விட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த சண்டை கொடூரமாக மாறுகின்றது. ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டும் ஒருவருக்கொருவர் போர் செய்து கொண்டும் கொலைகளில் நிரம்பி அந்த யஸ்ரிப் என்கின்ற நகரம் இரத்த காடாக, இரத்த ஆறு ஓடக்கூடிய ஊராக மாறுகின்றது. அதிகமான கொலைகள். காரணம், யார் பெரியவங்க, யார் சிறந்தவர்கள் என்று பார்ப்பதற்காக அந்த கொலைகள் நடக்க ஆரம்பித்தது. மிகப்பெரிய ஒரு கை சேதம். இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்திருந்தான். நபித்துவத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான கொடுமைகள் இழைத்து கொண்டிருந்த நேரம். காஃபிர்கள் அதிகமான அவர்களுக்கு கொடுமைகளையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருந்த நேரம். எங்கேயாவது போய் தஞ்சம் புகர முடியாதா என்பதாக யோசித்துக் கொண்டிருந்த நேரத்திலே ஏற்கனவே அந்த யஸ்ரிப்ங்கிற நகரத்துல பெரிய சண்டைகளும் போர்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில இளைஞர்கள், சில பெரியவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள், தேவையில்லாம நமக்குள்ளேயே சண்டை போட்டு நமக்குள்ளேயே வெட்டிட்டு கிடக்கிறோம், இதை எப்படியாவது நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் முதலாவதாக மக்காவினுடைய தலைவர்களை அழைத்து இங்கே சமாதான ஒப்பந்தம் பேசுவதற்காக அழைக்குகின்றார்கள். அழைப்பதற்காக மக்காவிற்கு வந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இளைஞனும் அந்த இளைஞர்களும் பெரியவர்களும் சந்தித்து இஸ்லாத்தை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாம் யஸ்ரிப் என்கின்ற அந்த மதினாவிலே பரவ ஆரம்பிக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிதான் மதினா என்கின்ற நகரம் உருவானது. யஸ்ரிப் என்கின்ற பழைய பெயர் மதீனத்துல் ரசூல், மதீனத்துன் நபி, நபியினுடைய பட்டினம், நபியினுடைய நகரம் என்பதாக அந்த ஊரினுடைய பெயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையால் மாற்றி அமைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை எல்லாம் ஒரே ஒற்றுமையாக, சகோதரர்களாக, எந்த ஒரு பிணக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் மாற்றி அமைத்தார்கள். இவ்வளவு காலமா சண்டை போட்டுட்டு இருந்த மக்கள் அப்படியே ஒற்றுமையாக மாறிவிட்டார்கள். அந்த நேரத்தில் தான் யூதர்களுக்கு தான் பிடிக்காதல்லவா, ஒற்றுமையாக இருப்பது அவர்களுக்கு ஒரு காலமும் பிடிக்காது. ஷைத்தான் அந்த நேரத்துல வேலையை காட்ட ஆரம்பிக்கிறார். ஷாப் இப்னு கைஸ் என்கின்ற ஒரு முதியவர், அவர் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் யூதர்களில் திறமைசாலி, கவிதைகளை எழுதுவான், மக்களுக்கு பாடல்களை பாடி மக்களை வழிகெடுக்கக்கூடியவனாக இருந்தான். மிகப்பெரிய ஒரு புத்தி கூர்மை உள்ள ஒரு மனிதர். அந்த மனிதர் பார்க்குகின்றார், இவ்வளவு காலமா இவங்க சண்டை போட்டுட்டு இருந்த அவுஸும் கஸ்ரஜும் இன்னைக்கு ஒற்றுமையா மாறிட்டாங்க. இவங்க ஒற்றுமையா மாறிட்டா நாளைக்கு நம்ம இந்த பூமியில இருக்க முடியாது. யூதர்களாகிய நாம் என்ன பண்ண முடியாது, இந்த பூமியில ஒரு காலமும் ஒற்றுமையா இருக்க முடியாது. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க. இதுக்கு எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதாக ஷாப் இப்னு கைஸ் என்கின்ற அந்த மனிதன் யோசிக்கின்றான். அந்த நேரத்திலே அவுஸ் கஸ்ரஜ் 2 நபர்களும் 2 வம்சாவளியும் ஒற்றுமையாக ஒருவரோடு ஒருவர் கை கோர்த்தவர்களாக
மிகவும் நெருங்கிய நண்பர்களாக பழகி கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த ஷாப் இப்னு கைஸ் இரண்டு பக்கத்திலையும் தங்களுடைய யூதர்களினுடைய இளைஞர்களை அனுப்புகின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அங்கிருந்த அன்சாரி தோழர்கள், முஸ்லிம்களாக இருந்த தோழர்கள், அவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் ஒரு காலமும் மற்றவர்களுக்கு தீங்கை இழைத்ததே கிடையாது. யார் வந்தாலும் தனக்கு போக நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை தர்மம் செய்யறதா என்ன பண்ணுவோம், தனக்கு போகத நம்ம கொடுப்போம். ஆனால் மதினாவாசிகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸ்ஸாஸா. தனக்கு போகலாம் தர மாட்டாங்க, தனக்கு தேவன் கூட பார்க்க மாட்டாங்க, மொத்தத்தையும் தர்மம் செய்வார்கள். அப்படிப்பட்ட மதினாவாசிகள் அவர்களை சண்டையை எழுப்பணுங்கிறதுக்காகவே அந்த ஷாப் இப்னு கைஸ்ங்கிறவன் என்ன பண்றாரு என்று சொன்னால், ரெண்டு பக்கத்திலையும் சில இளைஞர்களை உட்கார வைக்குகின்றான். உட்கார வச்சுட்டு அந்த ரெண்டு யூத இளைஞர்களும் பேச ஆரம்பிக்கின்றார்கள். அவுசே, ஒரு காலத்துல நீங்க எவ்வளவு வீரர்களா இருந்தீங்க, உங்க வாப்பா எவ்வளவு தைரியமா போர் செஞ்சாங்க, உங்க பாட்டனார் எந்த அளவிற்கு வாளை சுழற்றுவார், எந்த அளவுக்கு வீர திருமகன்களாக நீங்க உங்க ஊர்ல இருந்தீங்க, உங்களை பார்த்து கசரஜெல்லாம் பார்த்து பயந்து ஓடுனாங்களே, அதெல்லாம் நீங்க மறப்பீங்களான்னு கேட்ட உடனே அந்த நேரத்திலே குலப்பெருமை, பழைய பெருமைகள் எல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் வந்தது. ஆமா, ஒரு காலத்துல நாங்க அப்படித்தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம், மற்றொரு கரையிலிருந்து மற்றொரு இளைஞன் பேச ஆரம்பிக்கின்றான். கசரஜே, நீங்க மட்டும் சும்மாவா, நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலிகள், உங்க வாப்பா எந்த அளவுக்கு போர்களை செஞ்சாங்க, எந்த அளவுக்கு அவங்களை வெட்டி வீழ்த்தினார்கள், நீங்க மட்டும் சும்மாவான்னு சொன்ன உடனே அந்த கசரஜ் கூட்டத்தினர்களும் பேச ஆரம்பிக்கின்றார்கள். ரெண்டு பக்கமும் பேச ஆரம்பித்தது, பேச்சு வார்த்தையாக ஆரம்பித்தது கை கலப்பாக மாறுகின்றது. இப்படிதான் ஷைத்தான் வழிகெடுப்பான். இப்படிதான் ஷைத்தான் நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுவோம். சில நேரங்களிலே ஷைத்தான் இப்படிதான் நம்மளை வழிகெடுப்பான். நம்ம பழைய பெருமைகளை, பழைய விஷயங்களை, நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க, எதையோ என்னைக்கோ சண்டை போட்டிருப்போம், அந்த சண்டைய ஷைத்தான் எப்படி கிளறுவான், நல்லா பேசிட்டு இருப்போம், ஒரு காலத்துல நீ இப்படித்தானே பண்ண அப்படின்னு நம்ம சில நேரங்கள்ல வார்த்தைகளை விட்டு விடுவோம். அந்த பிரச்சனை என்ன ஆகும், பழைய பிரச்சனை திரும்பியும் குழி தோண்டி புதைச்சி வச்சிருந்த பிரச்சனை மீண்டும் மரம் போன்று முளைத்து வெளியே வந்தது. இப்படிதான் சில நேரங்களிலே ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பான். அந்த ஷைத்தானினுடைய வழிகேட்டிற்கு நாம் ஒரு காலமும் இடம் விட்டு விடக்கூடாது. ஆனால் அன்றைக்கு ஹஸ்ரஜும் அவுசும் சண்டை விட ஆரம்பிக்கின்றார்கள். பேச்சுவார்த்தையா ஆரம்பிச்சது கை கலப்பாக மாறுகின்றது. இந்த விஷயம் உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்வளவு காலமா இந்த மக்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்தி சகோதரர்களாக மாத்தினோமே, இப்படி ஆயிடுச்சு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில இருந்து ஓடி வராங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், மேலாடை கூட அணிய நேரம் இல்லாமல் வேகமா என்ன பண்றாங்க, மேலாடை கூட அணியாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து ரெண்டு பேத்தையும் நிப்பாட்டுறாங்க. எப்பா, உங்களை இதுக்காகவா நாங்கள் ஒற்றுமைப்படுத்தினோம், இதுக்காகவா உங்களுக்கு குர்ஆனினுடைய வசனங்கள் இறங்குகின்றது, உங்களெல்லாம் ஒரே சமுதாயமா தானே அல்லாஹ் படைச்சான் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அப்பொழுதுதான் இந்த வசனத்தை இறக்குகின்றான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, ஒரு காலமும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வத்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்தான் அதை நினைத்து பாருங்கள். இது குன்தும் அஅதான், ஒரு காலத்திலே நீங்கள் எல்லாம் பகைவர்களாக சண்டை செய்து கொண்டிருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் தான் உங்களுடைய இதயங்களை ஒன்றிணைத்தான். ஃபஅஸ்பஹதும் நிஅமதி இஹ்வானா, உங்களை எல்லாம் சகோதரர்களாக அல்லாஹ் தஆலா மாற்றினான்.
வகுந்தும் அலா சஃபா ஹுஃபுரத்தின் மினன் நாரி, நீங்கள் நரகத்தினுடைய விளிம்புகளில் இருந்தீர்கள். அல்லாஹ் தான் உங்களுடைய கரங்களை பிடித்து உங்களை காப்பாற்றினான். அல்லாஹுவினுடைய நிஅமத்துகளை நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான். அப்பொழுதுதான் அந்த சஹாபாக்களுக்கு தெரிந்தது, ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்ம தேவையில்லாம ஒரு யூதனுடைய பேச்சை கேட்டுட்டு நமக்கு மத்தியில சண்டை போட்டுட்டோம், இது தவறு என்பதாக அன்றைக்கு சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் ஒரு காலமும் எந்த ஒரு இடத்திலும் தங்களுக்கு மத்தியிலே எந்த இடத்திலையும் பிணக்கானதே கிடையாது, எந்த இடத்திலையும் சண்டை போட்டதே கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க, எந்த இடத்துலயும் என்ன பண்ண மாட்டாங்க, சண்டை இட மாட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை மகிழ்விக்க 3 விஷயங்கள் இருக்குகின்றது, அல்லாஹ் நம்மை வெறுப்பதற்கு 3 விஷயங்கள் இருக்குகின்றது. இந்த 3 விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் மகிழ்விக்கலாம், அல்லாஹ்வை நீங்கள் மகிழ்வுபடுத்தலாம். இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஒரு காலமும் செய்யாதீர்கள், நீங்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள். என்ன 3 விஷயம்? முதல் விஷயம், தஅபுதுஹு, அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வை ஒரு காலமும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள். இந்த விஷயம் என்ன பண்ணும்? அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சியை தரும். அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்க்கு இணை வைக்காம அல்லாஹ் வணங்குறோமா இல்லையா, இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சியை தரும். இரண்டாவது விஷயம், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் ஒரு காலமும் பிரிந்து விடாதீர்கள், அல்லாஹ்வினுடைய ஒற்றுமை என்கின்ற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நம்மெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது யாருக்கு பிடிக்கும்? யாரா மகிழ்விக்கும்? அல்லாஹ்வை மகிழ்விக்கும். யாருக்கு கஷ்டமா இருக்கும்? ஷைத்தானுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது ஒரு ஆளுக்கு கஷ்டமா இருக்குன்னா அப்ப அவன் யாரா இருக்கும்? ஷைத்தானா தான் இருக்கும். மூன்றாவது விஷயம், உங்களுடைய தலைவர்களுக்கு, உங்களுடைய அமீர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 3 விஷயமும் அல்லாஹ்வை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு கோபம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன? அந்த 3 விஷயங்களை நம்ம ஒரு காலமும் செஞ்சிடக்கூடாது. வக்கீல கால், யார் சொன்னாங்கன்னு தெரியாம, என்ன சொன்னாங்கன்னு தெரியாம நம்மளா ஒரு விஷயத்தை என்ன பண்ணிடக்கூடாது, பரப்பி விடக்கூடாது. அந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு விஷயம். இரண்டாவது, செலவு, பணங்களை வீண் விரயமாக செலவு செய்வது அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான ஒரு விஷயம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்கலாம் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய பணங்களை வீண் விரயமாக செலவு செய்கின்றோம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் ஒற்றுமையிலே திளைத்து நிற்க வேண்டும். இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடம், ஒற்றுமையை நம்ம ஒரு காலம் விட்டுறக்கூடாது. நம்ம பாதிப்படைஞ்சாலும் பரவாயில்லை, நம்மளுடைய சமுதாயத்தை ஒரு காலமும் ஒற்றுமையிலிருந்து நாம் சீர்குலைத்து விடக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன வார்த்தை பேசியிருப்போம், நம்ம குடும்பத்துல, நம்முடைய சமுதாயத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுவோம், அந்த வார்த்தை சமுதாயத்தினுடைய, குடும்பத்தினுடைய பிரிவுல வந்து நிற்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு பெற வேண்டும். முதல்ல நம்முடைய ஒற்றுமை எங்க தெரியுமா ஆரம்பிக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சஊ சுஃபூஃபக்கும் ரஹமக்கும் அல்லாஹ், உங்களுடைய சஃப்புகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லும் பொழுது ஒரு மனிதர் மட்டும் என்ன பண்றாரு, கொஞ்சம் விலகி நிற்கிறாரு. இதை பார்த்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சொல்லுகின்றார்கள், நீங்க இப்படி நின்றுட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய சஃப்புகளில் நீங்கள் சரியாக நிற்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய இதயங்களை திருப்பி விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒற்றுமை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்?
சஃப்ல இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம், சஃப்பு நடுவுல ஒரு ஆளே நிக்கலாம், அந்த அளவுக்கு என்ன பண்றோம், சஃப்ல இடைவெளி விட்டு நிற்குகின்றோம். ஒரு காலும் மற்றொரு கால் என்ன பண்ணணும், ஒட்டி நிற்க வேண்டும். நம்முடைய புஜங்களும் பக்கத்துல நிற்கக்கூடிய சகோதரனுடைய புஜகமும் ஒட்டி இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஷைத்தான் அந்த இடைவெளிக்குள்ளாக கருப்பு ஆட்டினுடைய உருவத்திலே நுழைகின்றான். ஷைத்தானுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், தொழுகையில மாத்திரம் இல்லை, இந்த சமுதாயத்திலேயும் இடம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த இடம்தான் நம்முடைய ஒற்றுமைகளை சீர்குலைக்குகின்றது. ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது, ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விஷயத்தில் நாம் ஈடுபடக்கூடாது, அதற்கு வழிவகுக்கவும் கூடாது. சஃப்ல நிக்கிறோமா, என்ன பண்ணணும், ஒட்டி நிற்கணும். இங்கிருந்தே நம்ம ஆரம்பிச்சாதான் நம்முடைய சமுதாயத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நீங்கள் சஃப்ல நீங்க ஒழுங்கா நிக்கலன்னா, உங்களுடைய சஃப்பை நீங்கள் ஒற்றுமையாக நிற்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய இதயங்களை அல்லாஹ் தஆலா பிரித்து விடுவான் என்பதாக நீங்க நம்ம கண்கூடாக பார்க்குகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, என்னுடைய சமுதாயம் 73 பிரிவுகளாக பிரிவார்கள் என்பதாக. கை சேதம். ஒரு இடத்துல கூட நம்மளால ஜெயிக்க முடியல. ஒரு சின்ன ஒரு விஷயம், தேர்தலில் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒற்றுமையாக இருப்பதில்லை. இப்படி நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நம்மை அழிக்க நினைப்பவர்களுக்கு நாம் இடங்களை கொடுத்து விடுவோம். அந்த இடம் என்ன ஆகும், நாளைக்கு ஒரு ஆளை அடிச்சா நம்ம கூட போக மாட்டோம். ஒரு ஆளுக்கு ஒரு தீங்கிழைந்தால், ஒரு கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டால் அப்ப கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவர் தானே, அவர் அதை சேர்ந்தவர் தானே, நான் எதற்காக போகணும்னு நம்ம விட ஆரம்பித்ததுதான் இன்றைக்கு பல்வேறு கஷ்டங்களுக்குள்ளாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் தான் உங்களுடைய இதயங்களை ஒன்றாக்கினான். வலவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஆ வஅல்லஃப பைன குலூபிக்கும் வலகின்ன இன்னல்லாஹ அல்லஃப பைனகும் இன்னஹு அஸீஸுல் ஹகீம். நீங்க எவ்வளவு கோடி கோடியாக செல்வங்களை கொட்டி ஒற்றுமையா இருக்கணும்னு நீங்க நினைத்தாலும் அந்த ஒற்றுமை என்ன ஆகாது, ஒரு காலமும் நிற்காது. அல்லாஹ் தான் உங்களுடைய இதயங்களை ஒன்றுபடுத்துகின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றான். அப்போ ஒவ்வொரு துவாவிலும், ரமலான்ல இருக்கிறோம், நம்முடைய துவாக்கள் எல்லாம் கபூலாகக்கூடிய நேரம். நம்ம கேட்கணும் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திலே ஒற்றுமையை கொடு, எங்களுக்கு மத்தியிலே ஒரு காலமும் எங்களை பிரித்து விடாதே, நாங்க ஒற்றுமையா இருக்கணும். சில நேரங்களில் சில நபர்கள், சில தோழர்கள், சில சகோதரர்கள் சில வார்த்தைகளை விடுவார்கள். அந்த வார்த்தை நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை நம்ம எதிர்பார்த்தோம் என்று சொன்னால், அந்த கஷ்டத்தை அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் உற்று நோக்கினோம் என்று சொன்னால் அது பெரிய பிரச்சனையா வெடிக்கும். அதெல்லாம் என்ன பண்ணிடணும், சில நேரங்களில் அப்படியே மூடி விட்டுட்டு போயிடணும், அதை அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடணும். இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுவோம், பல பிரிவுகளாக நாம் மாற்றப்படுவோம். பல பிரிவுகளாக மாற்றப்பட்டோம்னா என்ன ஆகும், ஒற்றுமை இருக்குமா, பலம் இருக்குமா, ஒரு காலமும் இருக்காது. நமக்கு மத்தியில எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு மத்தியிலே இருக்கலாம். ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு மத்தியிலே பிரிவுகளை நாம் ஊக்கப்படுத்தி விடக்கூடாது. ஒரு காலமும் நமக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை நாமே சீர்குலைத்து விடக்கூடாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். எப்பொழுதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டேதான் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேற விஷயத்தை சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்த ரசூலுல்லாஹ்ட்ட இதை செய்வோம் யார் ரசூலுல்லாஹ்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் இதை செய்ய வேணாம் அதை செய்வோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே சிறந்த கருத்தாக இருக்கும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பத்ரினுடைய களம், பத்ர் போர் முடியுது, எதிரிகள் 70 நபர்கள் பிடிக்கப்படுகின்றார்கள். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்து சொல்லுகின்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் இவங்கெல்லாம் யாரு, ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க, நமக்கு என்ன பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்தாங்களா, என்ன பண்ணாங்க,
தொல்லை கொடுத்தாங்க. நம்மள என்ன பண்ணாங்க, ரொம்ப நமக்கு வேதனைகளை கொடுத்தார்கள். இப்ப இவங்களெல்லாம் நம்மளுடைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கோம். இவங்களை ஒரு பயலையும் விடக்கூடாது, எல்லாருடைய கழுத்தையும் துண்டிக்க வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து சொல்றாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இவங்களை கொலை செஞ்சு யார சொல்லா நமக்கு என்ன ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இது நம்ம இவங்களெல்லாம் கொலை செய்ய வேணாம் யார சொல்லா, இவங்கள்ட்ட இருந்து பிணைக்கு பணத்தை வாங்கி கொள்வோம். இவங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிப்போம், பணத்தை கேட்போம். அல்லது இவங்கள யாருக்காவது படிக்க சொல்லித்தர இவங்களுக்கு கல்வி இருந்தால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கல்வியை அவர்கள் சொல்லிக் கொடுக்கட்டும் என்பதாகத்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ரெண்டுமே சிறந்த கருத்து தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது மாத்திரமல்ல, இது போன்ற பல்வேறு கருத்துகள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தாலும் கடைசி மரண தருவாயிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு முன்னாடி என்னுடைய தோழர் எனக்கு நிறைய சிறந்த விஷயங்களை விட்டு சென்றிருக்கின்றார், நிறைய வழிமுறைகளை எனக்கு சொல்லியிருக்காங்க. அதே போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அதிகமாக ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், காலையில கூட பார்த்தோம், குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கு கூட யார் சொன்னாங்க ஆலோசனை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொன்னாங்க. அப்ப சில விஷயங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு மத்தியில பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமுதாயத்துக்கு எது சிறந்ததோ, சமுதாயத்துக்கு எது நல்லதோ அதை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், பயணிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண தருவாய், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். கத்தியால் குத்தப்பட்டு ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல சஹாபாக்கள்லாம் போய் கேட்கிறாங்க, யா அமீரல் முஃமினீன், முஃமின்களினுடைய தலைவரே, அடுத்த ஹலீஃபா யார்? நீங்க மௌத்தாவ போறீங்க, உங்களுக்கு ஷஹீது, உங்களுக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்குது, சக்கராத்தினுடைய ஹால், சக்கராத்தினுடைய நேரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கிறாங்க சஹாபாக்கள்லாம், யா அமீரல் முஃமினீன், அடுத்த ஹலீஃபா யாரு? உங்களுக்கு முன்னாடி இருந்த ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களை தான் சொல்லிட்டு போனாங்க, நீங்க யார சொல்ல போறீங்க? அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு மத்தியிலே எனக்கு முன்னால் சென்ற 2 தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எனக்கு முன்னால் சென்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு ஒரு வழிமுறையை கற்றுத் தந்திருக்காங்க. எனக்கு முன்னாடி 2 விஷயங்கள் இருக்கு, எதை வேணாலும் நான் என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஒன்னு என்ன பண்ணலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டு போனாங்க, யாரையும் சொல்லிட்டு போனாங்களா எனக்கு பின்னாடி நீங்க தான் கலீஃபான்னு? யாரையும் சொல்லிட்டு போல. நான் அதையும் தேர்ந்தெடுக்கலாம். அல்லது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி எனக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஆட்சியாளர் என்பதாக சொல்லிட்டு போனாங்க, அதையும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனா நான் 2யுமே தேர்ந்தெடுக்கல. உங்களுக்கு மத்தியில் சில நபர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றார்கள், அவர்களின் மூலியமாக அடுத்த ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே மூச்சிலே சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, அபூ உபைதா ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா என்பதாக 10 நபர்களை இப்ப நான் எப்படி மூச்சு விடாம சொன்னேனோ அது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே மூச்சிலே 10 நபர்களையும் இவர்களெல்லாம் சொர்க்கத்துக்குரியவர்கள்னு சொன்னாங்க. இதுல 3 நபர்கள் மூத்தாயிட்டாங்க. யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்தினுடைய ஹால்ல இருக்காங்க. அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. ஒரு நோயில என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்வாஸ் என்கின்ற ஒரு தொழு நோயில என்ன ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ஷஹீத், அவங்க உயிர் போயிருச்சு. இப்ப மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. இதுல சயீத் இப்னு ஸைத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மச்சான், தன்னுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரியினுடைய கணவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, என்னுடைய குடும்பத்துல ஒரு ஆளுக்கு ஆட்சி வந்துருச்சு, திரும்ப அவரை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். மீதம் இருக்கக்கூடிய 6 நபர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
அலி ரலியல்லாஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள், ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அவர்கள். இந்த 6 பேர்த்தையும் நான் விட்டுட்டு போறேன். இந்த 6 நபர்கள்ல இருந்து ஒரு ஆளை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அடுத்த ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 6 நபர்கள்ல இருந்து நீங்க ஹலீஃபாவை தேர்ந்தெடுங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த 6 நபர்களும் மஷூரா செஞ்சுக்கிட்டோம். இந்த 6 நபர்கள்ல 5 பேர் ஒரு கருத்துல இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் ஒரு கருத்துல இருந்தாருன்னா நீங்க என்ன பண்ணிருங்க, அந்த ஒருத்தராக இருக்கிற அவரை நீங்க என்ன பண்ணிருங்க, கொலை செய்து விடுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். யாரு இந்த 6 பேரும்? யாரு இந்த 6 நபர்களும்? யாரு? சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள். வாழும் பொழுதே இவங்க எல்லாம் சொர்க்கத்துல நடக்கக்கூடியவங்க, தற்சமயம் இப்ப பூமியில நடந்துட்டு இருக்காங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 6 நபர்கள்ல 5 நபர்கள் ஒரு கருத்துல இருக்காங்க, ஒரு நபர் மட்டும் தனி கருத்துல இருந்தாங்கன்னா அந்த கருத்து வேறுபாடை அங்கே நீங்க என்ன பண்ணுங்க, கொலை செய்து விடுங்கள். யார் கருத்து வேறுபாடா இருக்காங்களோ உங்களுக்கு கொலை செஞ்சிருங்கன்னு யார் சொன்னா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், சமுதாயத்திலே ஏதாவது ஒரு விஷயம் பிணக்காக சமுதாயத்தை பிரிக்க வேண்டும் என்பதாக யாராவது நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிடணும், விலகி வந்து விட வேண்டும். சமுதாயத்தை ஒரு காலம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பிரித்து விடக்கூடாது. நமக்கு மத்தியிலே 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், 1000 மசாயிலினுடைய சட்டங்களிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாம் முஸ்லீம்கள் என்கின்ற விஷயத்தில் ஒரு காலமும் மாற்று கருத்து கிடையாது. ஆமாவா இல்லையா? எல்லாரும் முஸ்லீம் தான். இந்த சட்டத்தை எடுத்தனால நீ காஃபிர்னு சொல்லிட முடியுமா? யாரையும் சொல்லிவிட முடியாது. 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நமக்கு மத்தியிலே. ஆனால் நாம் எல்லாம் அல்லாஹுவைத்தான் வணங்குகின்றோம், குர்ஆனைத்தான் வழிகாட்டியாக வைத்திருக்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நபியாக நாம் எல்லாம் ஏற்றிருக்கின்றோம். இந்த கருத்துல யாராவது வெளிப்பட்டாங்கன்னா தான் அவங்க யாரு? காஃபிரே. தவிர இதற்கு உட்பட்டு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், தக்பீரை இங்க கட்டுறது மசாயிலினுடைய சட்டங்களிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒற்றுமையை நாம் நிலைநாட்ட வேண்டும். ஒற்றுமை என்கின்ற வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான். என்ன சொல்றான்? ஒற்றுமையா நீங்க இருங்கன்னு அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை இட்டு இருக்கிறான். எப்படி நமக்கு தொழுவது ஒரு கடமையோ அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கானா இல்லையா? நோன்பு வைங்கன்னு கட்டளை இடுறானா இல்லையா? அது போன்று ஒற்றுமையாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை இட்டுள்ளான். அந்த ஒற்றுமையை ஒரு காலம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சீர்குலைத்து விடக்கூடாது. ஒற்றுமையை பற்றி பிடித்த மக்களாக நம்மளால எதுவும் என்ன பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு இடத்துலையும் சமுதாயத்திற்கு இழுக்கோ எந்த ஒரு வேதனையும் வந்து விடக்கூடாது. நாம் ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாகவே நம்ம இன்னைக்கு எப்படி ஒற்றுமையா இருக்கோமோ இதே போன்று ஒற்றுமையாக சுவனத்திலும் இருக்க அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. வஹர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.